அடுத்ததாக, எனது பெயர் முகமது ஷாஜஹான். இது போன்ற உருது மொழியின் அடிப்படையில் சில பெயர்கள் ஷிர்கான பெயர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுமையுடைய இதன் நிலை என்னவாக இருக்கும் விளக்கம் தரவும். பெயர் மாற்றம் அவசியமா கேட்கிறாங்க. அதாவது சில பெயர்கள்ல என்ன செய்யறாங்க, ஷாஜஹான்னா ஷாஹ்னா மன்னர், ஜஹான் என்றால் உலகம், ஷாஹ்ஜஹான் சொன்னா உலக மன்னர், உலகத்துக்கே ராஜா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல உலகத்துக்கு ராஜா அல்லாதான். அப்ப ஷாஜஹான் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், நல்லா கொடுத்துருக்கலாம், உலக ராஜான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி பேரை வச்சோம்னு சொன்னா அதை மாத்தணுமா, அது குற்றமா அப்படின்னு சொன்னா அதை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டையும் பார்த்து அதுக்கு இடைப்பட்ட ரெண்டுக்கும் ஏற்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரணும். என்ன மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருடைய தப்பான பேரை மாத்தி இருக்கிறார்கள், அப்படி ஹதீஸ் இருக்கு. சிலருடைய தப்பான பேரை மாத்தாம தெரிஞ்சே மாத்தாம விட்டுருக்காங்க, அப்படி ஹதீஸ் இருக்கு. எல்லாருக்கும் மாத்தி இருந்தாங்கன்னு சொன்னா கம்பல்சரியா மாத்தணும்னு இருக்க முடியும். சிலருக்கு மாத்தி இருக்கிறாங்க, சிலருக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவர் பேரை மாத்தாம விட்டுருக்காங்க. அப்படின்னு நம்ம ஹதீஸ் எல்லாம் பாக்குறோம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆசியா, ஆசியாண்டு ஐனு சாது போட்டது ஆசியா. ஆசியாண்டு ஒரு பெண்ணுக்கு பேர் இருந்திருக்கிறது. ஆசியான்னு சொன்னீங்கன்னா, ஆசியான்னு சீன் போட்டீங்கன்னா அது பிறவனுடைய மனைவி, நல்லடியார், அதை வைக்கலாம். சாது போட்டீங்கன்னு சொன்னா, ஐனு சாது போட்டீங்கன்னு சொன்னா பாவம் செய்யறவன் அர்த்தம். ஆசியான்னு சொன்னா பாவம் செய்யறவன் ஒரு அம்மாவுக்கு பேரை வச்சு விட்டாங்க. பட்டவன ரசூல்லாட்ட என்ன பேர்னு கேட்டவன சொன்னவன, நீ ஆசியா கிடையாது, இனிமே ஜமீலா, அழகி, உன் பேரை ஜமீலாண்டு வச்சுக்கன்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ல வருது. இது ஷிர்க் இருக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பார்க்க என் பாவின்னு என் பேர் வைக்கிறேன், நல்ல பேர் வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. அது ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருது. அதே மாதிரி இந்த ஜைனப் இருக்கிறாங்கல்ல, ஜைனபுக்கு பேரு ஜைனபு கிடையாது. அவங்களுடைய ஒரிஜினல் பேரு பர்ரா. பர்ராங்கிற அவங்களுடைய பேரு. பர்ராண்டா ரொம்ப நல்லவன் அர்த்தம். பர்ரான அர்த்தம் ரொம்ப நன்மை, நல்லவள், உள்ளும் புறமும் தூய்மையானவள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லு. இதை ஒரு சும்மா பேரா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த பர்ரா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, துசக்கி நப்சஹா, இந்த பேரை சொல்லி நான் யார் தெரியுமா, நான் பர்ரா அப்படிம்பாங்களாம். பேரை அப்துல்லான்னு போயிட்டு வேண்டியானே. சாலிஹின்னு ஒரு ஆள் பேர் வச்சாச்சு, அவர் என்ன செய்யறது, நான் யார் தெரியுமில்ல, நான் சாலிஹு, நல்ல அடியார், அப்படி வாதம் பண்ணக்கூடாது. என் பேர் சாலின்னு பேருக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது. பேர் ஒரு அடையாளத்துக்கு எந்த பேர் வேணாலும் வைப்பாங்க, வெள்ளையா இருக்குன்னு கருப்பசாமின்னு வைப்பாங்க, அதுக்கு மீனிங் எல்லாம் கொடுக்க கூடாது. பேர் அவ்வளவுதான். அந்த மாதிரியான பேர் எடுத்துக்கிறாம இவங்க என்ன செய்வாங்களா, துசக்கி நப்சஹா, தன்னைத்தானே அவங்க பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். இந்த பர்ராங்கிற, உனக்கு இந்த பேர் சரியில்லை, ஜெயினோடு மாத்திக்கின்றாங்க. இந்த பர்ராங்கிற பேருக்காக மாத்தல, இந்த பர்ராங்கிற பேர் வச்சதுனால அவங்க கொஞ்சம் ஒரு தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு நான் பர்ராவாக்கேன், நல்லா ஒரு விருப்பம் அடியாராக்கேன். சில ஆள் அவுளியான்னு பேர் வச்சு விட்டுருவாங்க. இப்ப இந்த காலத்துல இருக்குது. அதை வச்சு என்ன சரி, நான் யார் அவுளியா, எனக்கு கடந்தாங்க அப்படின்னா சரியா வருமா, உன் பேர் அவுளியா அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இருக்குது. அப்ப அந்த பேர் ரசூலுல்லாஹ் மாத்திட்டாங்க. சரி, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரு கெட்ட பேர் என்னன்னு கேட்டா மலிக்குல் அம்லாக், அரசருக்கு அரசர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அரசருக்கெல்லாம் அரசன், இந்த பேர் வைக்கிறவன் தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லிம்ல இருக்கிறது. இதுக்கு ஈக்குவலான வார்த்தையை சுஃபியான் சௌரி சொல்றாங்க. இதே போன்றதுதான் ஷாஹின் ஷா. பாரிசில உள்ள ஷாஹின் ஷான்னா ராஜாவுக்கு ராஜா, ஷாஹுன்னா ராஜா, ஷாஹின் ஷாஹுன்னா ஷாஹுக்கெல்லாம் ஷாஹு, ராஜாவுக்கு ராஜாதி ராஜா. இதே இதுக்குடைய பாரிசி வார்த்தை ஷாஹின் ஷா. அந்த பழைய முஸ்லீம் வரலாற்று படங்கள் எல்லாம் போடுவாங்க, ஷாஹின் ஷா ஆலம் பனாகுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அரசருக்கு அரசர்னு அர்த்தம். இந்த மாதிரி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டா, என்னன்னு கேட்கறாங்க, உன் பேர் என்னப்பா, ஹசுனுன். ஹசுன்னா என்னன்னா கவலை, பேரை கவலைன்னு வைக்கிறார். கவலைன்னு பேர் வைக்கலாமா, அப்படி வச்சுட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பல் அந்த சஹுலுன், கவலை இல்லப்பா, நீ எளிதானவன் அப்படின்னு உங்க பேரை மாத்திட்டேங்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, லா யுகைர் இஸ்மன் சம்மானி ஹேபி, எங்க வாப்பா வச்ச பேர் நான் மாத்த மாட்டேன்ட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கலவர். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கவலைன்னு பேர் வைக்கிறாரு, நீ சகலன்னு மாத்திக்கங்கிறாங்க. அதுல எங்க வாப்பா அப்படிதான் வச்சுட்டாங்க, அதை நான் மாத்த மாட்டேன், தந்தை வைத்த பேரை நான் மாத்த விரும்பல. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சீரியஸா சொல்லணும்னு அர்த்தம். இல்லாட்டி சஹாபாக்கள் மீறுவாங்களா? அதாவது பேரை வச்சேன்னா எப்படி மீறுற, வகி விஷயம் இது,
அதை கண்டு கடுமையான குற்றமாய் போயிடும். அப்படி உள்ளவங்கள சஹாபால இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கோரிக்கை மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, மறுத்து இருக்கிறார். மருத்துவம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரி வச்சுட்டு போ, அதை விட்டாங்க. மாற்றி தான் ஆகணும்னு பிடிக்கல. ஆனா அதுக்கு பிறகு வந்து இப்னு முஸையப் சொல்றாரு, அதுக்கு பிறகு அவருக்கு அவர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் கவலை அவர் ஆயிடுச்சு. அந்த பேர் வச்சனால ஆகல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கேட்கல, இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் கவலையாகி போச்சுன்னு சொல்லி அவர் சொல்றார். இது வந்து இதுவும் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பெயர்கள் வந்து ரசூலுல்லாஹ் வந்து மாத்தி இருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி அப்துல் முத்தலிப்னு ஒரு பேர். அப்துல்லா என்ன அடிமை, முத்தலிப்னா முத்தலிபுக்கு அடிமை. முத்தலிபுன்னு அல்லாஹ்வுடைய பேர்ல இருக்குதா? அடிமைன்னு நீங்க பேர் வைக்கிறாங்க, யாரெல்லாம் அப்துல்லான்னு வைக்கலாம், அப்துல் ரஹ்மான் வைக்கலாம், ரஹ்மான், ரஸாக், அப்துல் ரஸாக், அப்துல் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர். அப்து என்கிற வார்த்தையை சேர்க்கிறதா இருந்தா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அதுக்கு முன்னாடி தான் அப்து சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? அப்துல் ஜப்பாரு, அப்துல் வஹாபு, அப்துல் ரஸாக்கு, அப்துல் ரஹீம், அப்துல் குத்தூஸ், அப்படி அப்துல் வாஹிது, அப்துல் அஹது அப்படின்னு அந்த அல்லாஹ்வுடைய சிவத்தை சொல்லி அதுல அப்து சேர்த்து வைக்கிறதுனா அது ஓகே. அல்லாஹ்வுடைய பேராக இல்லாத ஒண்ணுக்கு போய் அப்துல் போட்டா என்ன அர்த்தம்? ஷிர்க் தராது. அப்துல் முத்தலிப்னு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்னாருக்கு பேர் இருந்துச்சு, அதுக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பொழி ஆக மாட்டாங்க, அவர் வச்சுட்டாரு, அது ஜாஹிலியா காலம்னு வைங்களேன். இந்த அப்துல் முத்தலிப்ங்கிற பேர் சரியான இன்னைக்கு வைக்கலாமா? நம்ம வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அப்துல் முத்தலிப்னா முத்தலிப்னா யார் சொல்லப்ப? அல்லாவா? அல்லாஹ் இல்லன்னு ஆயிடுச்சு. அப்ப யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒரு சிலையா கல்லோ ஏதோ ஒண்ணு, நீ அவங்க முத்தலிப்க்கு அடிமையா இருக்கிற. அப்துல் முத்தலிப்னு வைக்க அவர் காபிரா இருந்தாரு, முத்தலிப் அப்துல் முத்தலிப் பேர் வச்சாங்க, அந்த பேரோட மூத்தா போயிட்டாரு, அதுக்கு சொல்ல வரல. ஆனால் அதன் நினைவாக ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்கார ஒரு ஆளுக்கு அப்துல் முத்தலிப் பேர் வைக்கிறாங்க. அவர் சஹாபியா இருக்கிறார். அப்ப இஸ்லாத்துக்கு முந்தைய இந்த பேரை வச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர் வாழ்றாரு, அவர் உறவினராக வர இருக்கிறார். அப்ப அவர் அறிவிக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் கூட வருது, அகமதுல வருது. அப்துல் முத்தலிப் ரபியாவுடைய மகன் அப்துல் முத்தலிப் அறிவிக்கிறார், அப்பாஸ் ரசூலுல்லாஹ் அப்பாஸ் வந்தாருன்னு அந்த அறிவிக்கும் பொழுது அந்த அறிவிப்பாளர்ல யார் வர்றா? அப்துல் முத்தலிப் வர்றாங்க. இந்த அப்துல் முத்தலிப் யாருன்னு கேட்டா ரபியாவுடைய மகன். ரபியாண்டா யாருன்னு கேட்டா அந்த அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பேரன். ரசூலுல்லாஹ் எப்படி பேரனோ அதே மாதிரி ஒரு பேரன் தான் இந்த அப்துல் முத்தலிப் என்பவரும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளு. குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு அப்துல் முத்தலிப்னு பேர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கூட என்ன செய்யறாங்கன்னா அவர் அப்துல் முத்தலிப் கொண்டு வந்து இந்த இளைஞரா இருக்காரு, அவருக்கு ஏதாவது நீங்க வந்து ஜக்காத்து வசூலிக்கிற வேலையை கொடுங்க என்றெல்லாம் சிபாரிசு எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, என் குடும்பத்தாருக்கு ஜக்காத்து எல்லாம் ஆறாமன்னு சொல்லி செய்ய மாட்டேன்ருவாங்க. அப்ப அவர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவர் என் குடும்பத்தாருன்னு தெரிகிறது. ஆனால் நீ அப்துல் முத்தலிப் அந்த காலத்துல வச்சுட்டாங்க, மாத்துனாங்களா? மாத்தல. இனிமே வைக்க கூடாது, வச்சுட்டா மாத்தி ஆகணுமான்னு கேட்டா ஏற்கனவே வைக்க புதுசா வைக்கிறதுக்கு சட்டமா வைக்க கூடாது. வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு அவ்வளவு சீரியஸா ரசூலுல்லாஹ் கொடுக்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் அப்துல் முத்தலிபாவை இருந்துதான் மரணித்தார். அப்துல் முத்தலிப்ங்கிற பேர்ல தான் இருந்தாரு. அந்த அப்துல் முத்தலிப்ங்கிற பேர்ல தான் ஹதீஸ் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெயர்களை ஏன் ரசூலுல்லாஹ், அது ஷிர்க் தானது, அந்த பேர் கூடாது. இன்னைக்கு வைக்கலாம்னா வைக்க கூடாது. அவர் நுபுவத்துக்கு முன்னாடி இந்த பேரை வச்சுட்டாங்க, வச்சவன ஒரு இளைஞரா இருக்கிறாரு. அப்படியே அந்த அப்துல் முத்தலிபாவை அழைக்கப்பட்டாரு. அப்துல் முத்தலிபாவை மொத்தா போயிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சு, நீ உடனே மாத்து அப்படின்னு அவங்க மாத்தினாங்களா? இல்ல. அந்த பேரை மாத்துற விஷயத்துல ஏற்கனவே வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை சீரியஸ் எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, மாத்தல. அதே மாதிரி வந்து அஸ்வத் ஒரு பேர் இருக்குல்ல, நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அஸ்வதுன்னா கருப்பன், கண்ணங்கருப்பன் அர்த்தம், சாதா கருப்பு கிடையாது. அஸ்வதுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அது ரொம்ப கம்பேரிட்டிவ் டிகிரி, மிக கருப்பானவன் அப்படிங்கிறது. அஸ்வதுங்கிற பேர்ல வந்து 30 பேர் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அஸ்வதுங்கிற பேர்ல. அந்த இப்ப நம்ம காலத்துல வைக்கிறாங்க கருப்பசாமியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க அஸ்வதுன்னு வச்சிருக்காங்க. இப்ப கற்பண்டா ஒத்துக்க மாட்டாங்க, யாராவது கற்பன் பேர் வச்சா ஒத்துக்கிறாங்க, இன்னைக்கு ஒத்துக்க மாட்டான். அந்த காலத்துல அஸ்வத் கற்பண்டே பேர் வச்சிருக்காங்க. யாருக்கு? சஹாபாக்களுக்கு. அவங்களும் அதை வெறுத்து மாத்தல. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்னப்பா அஸ்வதுன்னு வச்சுக்கிறிய, மாத்துவேன் அப்படி சொல்லவும் இல்லை. சிலருக்கு சொன்னாங்க, சிலருக்கு சொல்லணும்னு அர்த்தம். அதை வைத்து விட்டதற்கு ஒரு லிபரல் அவங்க நெகிழ்வுத்தன்மை நடந்து கொண்டார்களே தவிர கடும் போக்கு கையாள இல்லை. இல்லாட்டி அஸ்வதுங்கிற பேர் 30 பேர் இருக்க மாட்டாங்க. அசீர்னா கைதி. கைதிங்கிற பேர்ல வந்து 4 சகாபி இருந்திருக்காங்க. சகாபின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்ல, கைதின்னு பேர் வைப்பாங்க.
அசீர்னு பேர் வச்சிருக்காங்க, 4 பேர் இருந்திருக்காங்க. ஆரஜ்னா நொண்டி, ஆரஜ்ங்கிற பேர்ல சஹாபாக்கள் இருந்திருக்காங்க, நொண்டிங்கிற பேர்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஆரஜ் அறிவித்தார்லாம், ஹதீஸ்லாம் வருது, சஹாபியா இருந்திருக்கிறார். அப்ப ஆரஜ் என்று பேர் வைக்காதுன்னு அவர் மாத்தினாங்களா, அவர் மத்தவங்களா சொல்லி ஏன் அந்த கெட்ட பேர் வச்சுக்கிற மாத்திரின்னு சொன்னாங்களா, அவர் மாத்தி கொண்டாராண்டா. ஆரஜ்னா இருந்து பல பேர் இருந்திருக்காங்க. ஆரஜ்னா நொண்டி. ஆழ்வார்னு சொன்னா ஒத்த கண்ணு, ஒரு கண்ணு மார்கண்ணு இருக்கும்ல, ஒன்றரை கண்ணு உள்ள ஆளுக்கு வந்து ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்வாருங்கிற பேர் நிறைய பேர் இருந்திருக்காங்க சஹாபாக்கள்ல. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யல, அதை வந்து மாத்தல. அக்ரா என்று சில பேர் இருந்திருக்காங்க சஹாபி பேர்ல, வந்து அந்த பேர்லாம் வரும். அக்ரா வழுக்க மண்டன் அர்த்தம், வழுக்கை தலையன் பேர் வைப்பாங்க, அப்படி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு பைத்தியகாரத்தனமா அந்த பேர்லாம் வச்சாங்கன்னு சொன்னா அந்த பேர்களை என்ன செய்யறாங்க, அப்படி தடுக்கிற ரசூலுல்லாஹ். அது மாதிரி கிலாபுன்னா நாய்கள் அர்த்தம். பேரு சஹாபாக்களுக்கு பேரு கிலாபு, நாய்கள் கிலாபின் உமையாவுடைய மகன் கிலாபுன்னு வருது. ஹராம்லாம் பேர் வச்சிருக்காங்க, ஹராம் பேரு 4 பேர் ஹராம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன ஹலால் வைக்க வேண்டிய சொன்னாங்களா? அப்ப இந்த பேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே சாவல் வச்சுட்டாங்கிறிய, ஷாஜஹான் வச்சுட்டாங்கிறிய, நீங்க விரும்பினா மாத்திக்கலாம். முன்னாடி வச்சது உங்க பிள்ளைகள் வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததிகளுக்கு அறியாமை காலத்தில் நம்ம ஐயாமுல் ஜாகிலியா காலமா நம்ம ஆக்கி வச்சிருந்தாங்க. நாகூர் பிச்சன்லாம் பேர் வச்சிருக்காங்க இல்ல, நம்மள எந்த மாதிரி வச்சிருந்தாங்க? ஒரு இஸ்லாம் இல்லாம இருக்க போய் தான் நாகூர் பிச்சன்லாம் பேர் வைக்கிறாங்க. நாகூர் அவர் போட்ட பிச்சையா நம்ம எல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் பேர் வச்ச ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மஸ்தான்லாம் பேர் வைக்கிறாங்க. மஸ்தானா போதையில இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்கள் பேர் என்னவா இருக்கு, மஸ்தானா இருக்குது. அப்ப அறியாமை காலத்தில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அது வைக்கப்பட்டு அந்த பேரை மறக்கடிக்க செஞ்சு இனிமேல் வைக்காத அளவுக்கு என்ன செய்யணும், அது கொஞ்சம் மாறிட்டு வருது. புதுசா வர்றதுலாம் இப்ப சாவுல மீது அந்த எல்லாம் இப்ப கம்மியா போச்சு, மறைஞ்சிருச்சு. அந்த பெயர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றவும் சொன்னார்கள். அந்த மாற்ற சொன்னது வந்து சீரியஸா கட்டும் நிலையில சொன்னார்களா இல்ல. அப்படி சொல்லி இருந்தா அந்த ஹசனுங்கிற ஒரு மறுத்து பேசியிருக்க மாட்டார். கவலைன்னு பேர் வச்சார்ல, மாத்திருக்க மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க பேர் இப்ப இந்த காலத்துல வச்சாங்கன்னா இந்த துராபு மண்ணுன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த காலத்துல துராபுனா மண்ணுன்னு பேர் வைப்பாங்க, வைக்கிறாங்க. அர்த்தம் இது வைக்காது, இந்த மாதிரி பேர்லாம் வைக்காது. நல்லதா வைங்க, பேர்களை நல்லதா வைங்க. உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை போய் மாத்துறதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க அவசியம் இல்லை. ஆனா அந்த பேர் நல்ல பேர் இல்லை. அப்துல் முத்தலிப்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மாத்தவா செஞ்சாங்க. அப்துல் முத்தலிப் தான் அவர், அனபுல் அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் பேரன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை போய் மாத்திட்டு இருக்க முடியாது. அதனால ஒருத்தருடைய பேர்கள் வந்து நல்லது இல்லைங்கிற விஷயத்துல மாற்றுக்கிறது கிடையாது. மாத்தித்தான் ஆகணும்னு கடும் கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயமா என்றால் கடும் கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் வைக்க கூடாது, இனிமேல் வைக்க கூடாது. ஏன்னா நல்ல பேரை வைங்கள் என்ற தடையில வந்துருச்சு. முந்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை வந்து விசாம விட்டு போனா போங்க, மாத்திரம் மாத்திட்டு போங்க. சில பேர் நிறைய சிக்கல்கள் இருக்கும். உதாரணமா அரசு கெஜெட் ஆபீசரா இருந்தாருன்னு சொன்னா அவருடைய நிறைய ஆவணங்கள் அதை மாத்தணும். சும்மா பேரை மாத்திட்டு போறது கிடையாது, கூப்பிடுறது மட்டும் கிடையாது. முசாவிர் பிச்சைக்காரன் மாத்திட்டு போயிடலாம், அவனுக்கு சொத்து பத்து ஒண்ணுமே இருக்காது. இதை மாத்துறது மூலமாக இவன் சொத்து வர ஆளுக்கு போயிடும். பல பேர்ல இருக்கு, அவன் என்ன மாதிரி போட்டாங்களோ அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்தி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தான் போயிருவோம். ஒன்னு மாத்திரம் நம்ம டைம் எடுக்கிறது, ஒரு சும்மா மாத்திட்டு போறது கிடையாது நம்ம காலத்துல. அந்த மாதிரி ரிஸ்க் இல்லாத காலத்திலே விட்டுட்டாங்க. இந்த காலத்துல மாத்துறதுக்கு பயங்கர ரிஸ்க். அப்படி ரிஸ்கா இருக்கு, நிறைய நமக்கு இழப்புகள்லாம் வரும். அப்படி வரும்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வச்சு பையனை வச்சு விட்டாங்க அப்படிங்கறத ஒரு போதனை வழங்கி கொண்டு நீங்க வந்து அதை மாத்துறது கஷ்டம் இல்லாட்டி மாத்திட்டு போங்க, நல்லதா எடுத்துக்கிறீங்க. அதுல ஒரு சிரமம் இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி பேரை மாத்தாம விட்டு இருக்கிறாங்க, அதை ஆதாரமா வைத்து விட்டுட்டு போங்க.